கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம். நம்ம பல்வேறு கணக்குகள் என்ன சொன்னாலும் விஜய்க்கு அந்த கூட்டம்ன்றது அபரிமிதமான கூட்டம் தான். அதை நம்ம மறுக்கவே முடியாது. இது வந்து வாக்கா மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து. ஆனால் இந்த கூட்டம் வந்து இன்னொன்று தன்னெழுச்சியான கூட்டம். அந்த கூட்டம் அதை நம்ம ஒத்துக்கணும். இன்னொன்று எந்த வித்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவருக்கும் இப்படி போகிடமெல்லாம் கூட்டம் சேர்றது கிடையாது. ஓ, நீ காசு கொடுத்து வந்த கூட்டம் பார்க்க மாறாது. இப்போ விஜய் அவரை பார்க்கறதுக்காக அந்த சினிமா நடிகராகவே அந்த கவாச்சினே வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்காக அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தள்ளி வராங்க, 100 கிலோமீட்டர் தள்ளி வராங்க. அப்படின்னா இவ்வளோ தூரம் வரவே அந்த ஓட்ட போட மாட்டானா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்றைய அரசியல் கல நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சனிக்கிழமை ஒரு கண்டென்ட் கிடச்சிருது, அது ஒரு வாரம் ஃபுல்லாக ஓடிடுது விஜய் அவர்கள் பேசுகிற பேச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ நாகப்பட்டினம் திருவாரூரில் பேசின பேச்சு வந்து அதற்கு வந்து மற்ற கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லை, அதுக்கு முதல்லையே இந்த வீக்கெண்டு பொலிட்டிஷியன் சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம், மக்களோட தொழிலை பாதிக்காத வண்ணம் மக்களுக்கு இடையே ஒரு விதத்தில் சரி, திங்கள் டு வெள்ளி வரைக்கும் வேலை பார்க்குற நாளில் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிராஃபிக் பிரச்சனை இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஹாஸ்பிட்டல், இதில் எல்லாமே யோசிச்சு கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு விமர்சனம் வந்தது உண்மை. வீக்கெண்ட் பொலிட்டிஷியன் ஒரு விமர்சனம் வந்தது உண்மை. அவர் போகாமல் இருந்தாலும் விமர்சனம் வரதானே சார் செய்யும்? ஆமாம், போகாமலேருந்து விமர்சனம் வரதான் செய்யும். இப்போ திங்கக்கிழமை போனான்னு மக்களோட தொழிலை மீடியாவோட வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. அது பார்த்தீங்கன்னா அவர் மக்களை சந்திக்க வரேன்றாரு. மீன்ஸ் எந்த அரசியல் தலைவருக்கு இவ்வளோ மீடியா ஹைப் இருக்குது? காலையிலேருந்து லைவ். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, திருச்சிக்கு போன ஃப்ளைட்டில் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போனதை இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டை ட்ராக் பண்ணதில் இப்போ முதலிடம் அந்த ஃப்ளைட்டை தான் ட்ராக் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது மாதிரி எந்த அரசியல் ஸ்டாலின் வர பார்த்துருக்க மாட்டாங்க. மோடி கூட அந்த இது கிடைச்சது கிடையாது. பயங்கர மீடியா ஹைப் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆளும் இருக்கு, அதை மறுக்க முடியாது. அந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம். நம்ம பல்வேறு கணக்குகள் என்ன சொன்னாலும் விஜய்க்கு அந்த கூட்டம்ன்றது அபரிமிதமான கூட்டம் தான். அதை நம்ம மறுக்கவே முடியாது. இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, கரூரில் அதுக்கப்புறம் மாநாடு நடத்துனாங்க, 30 விழா நடத்துனாங்க. அந்த இடத்த பார்த்தீங்களா? ஃபுல்லாக பின்னாலெல்லாம் காலி சேர்லாம் அதிகம், சேரில் வேறு மிச்சரு மஞ்சப்பையில் மிச்சர் அதெல்லாம் போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் இன்னொரு வேலை பாருங்க சார். அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள் காசை கொடுத்து 1 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டன, இடம் இல்லாமல் பதவி வெளியே இருந்தாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது. பேப்பட்ட சார் காலியாக இருந்துச்சு. இது வந்து விஜய்க்கு வந்து ஆப்போசிட்டா நம்ம அதான் எல்லாம் பண்ணனாலுமே விஜய்க்கு இருக்கிற ஹைப்பு அதிகம் தான், அதை ஒத்துக்க தான் வேணும். இது வந்து வாக்கா மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து. ஆனால் இந்த கூட்டம் வந்து இன்னொன்று தன்னெழுச்சியான கூட்டம். அந்த கூட்டம் அதை நம்ம ஒத்துக்கணும். இன்னொன்று எந்த வித்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவருக்கும் இப்படி போகிடமெல்லாம் கூட்டம் சேர்றது கிடையாது. வீட்டில் ஒரு ஓட்டு வந்துடும் அப்படின்னு கணக்கெடுத்தாலுமே இல்லை, அந்த கூட்டத்தை சொல்கிறேன். அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் திமுக 30 விழாக்கெல்லாம் காசு கொடுத்தா 10 பேர் வந்திருப்பாங்க. 200 ரூபா 300 ரூபா வாங்காமல் யாரும் வரதில்லை. எந்த திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக விழாவாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சு பணம் கொடுக்காத 2 கூட்டம், ஒன்று விஜய், ஒன்று நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு. 2 கூட்டம் தான் பணம் கொடுக்காம தானாக வர்றது. ஆனால் விஜயோட கூட்டம் ரொம்ப அதிகமான கூட்டம். ஆனால் அதில் 2-3 கணக்குகள்லாம் இருக்குது. அதில் சொல்கிறாங்க என்னென்னா, இப்போது திருச்சியிலையோ திருவாரூர் நாகப்பட்டினம் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல ஒரு 6 தொகுதி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 6 தொகுதி மக்களும் ஒரு இடத்துல கூடுறாங்க. அப்படிங்கும்போது இவரோட ரசிகர்கள் கூடல ஓரளவு தான் கூடியிருக்காங்க. அந்த அளவுக்கு கூடுறாங்க அப்படின்னா அது ஸ்பிளிட் ஆகும்ல. அந்த இப்போ ஒரு 1.5 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு கொண்டு கணக்கு வச்சுக்கோங்களேன். 1.5 லட்சம் பேர், அந்த 1.5 லட்சம் பேரை நீங்கள் டிவைட் பண்ணால் 6 தொகுதியாக டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு தொகுதிக்கு 30,000 40,000 தான் வரும். ஆமாம், ஒரு தொகுதி. ஆனால் தொகுதியோட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2-2.5 லட்சம் வருது. 2.5 லட்சம் 2.25 லட்சம் வரும்பொழுது இந்த 30,000 தான் கூட்டம். அந்த 30,000 எல்லாம் மொத்தமாக ஒரு 6-30 சேரும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் அது கூட இவங்களுக்கு வர்றது கிடையாது. உண்மை இந்த கணக்குகள்லாம் சரி. ஆனாலுமே விஜய் அவருக்கு வந்த கூட்டம்ங்கிறது மிக அபரிமிதமான கூட்டம்ன்றதை ஒத்துக்கணும். தானாக வந்த கூட்டம் தான். அவர் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தானாக வந்த கூட்டம் தான். அதில் எந்த விதமான நம்ம குறைஞ்சோம்னா நம்மளை திருப்திப்படுத்திக்கலாம். நடிகருக்கு வந்த கூட்டம், நயன்தாராக்கு வந்தால் வரும், தவாக்கலைக்கு வந்தால் வரும் அப்படின்லாம் நம்ம ஏமாத்திக்கிறதே தவிர, அவங்க நம்மள இல்லை, இவங்க மித்த அரசியல்வாதிகள் அவரை பார்த்து அந்த பொறாமையில கூட சொல்லலாமே தவிர வந்த கூட்டம்ங்கிறது மிகப்பெரிய கூட்டம். அவங்களாம் சொல்ல முடியாது. ஆமாம், கூட்டம் நிறையா வந்து அவங்களாம் சொல்ல எப்படி ஒத்துக்க முடியும்?
எனக்கு கூட்டம் வரல அவர் கூட்டம் வருதுன்னு சொல்ல முடியுமா? ஆனா ஒரு கட்டத்துல வந்து இப்ப கமல் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த கூட்டம் வந்து வாக்கா மாறாது அப்படிங்கிறது. அதான் கமலஹாசனுக்கு வந்த கூட்டம் அது உண்மைதானே சார்? கூட்டம் எப்படி வாக்கா? இல்ல, இந்த கூட்டம்லாம் வாக்கா மாறுற கூட்டம் தான் அது. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. இப்போ நீங்க காசு கொடுத்து வந்த கூட்டம் வாக்கா மாறாது. இப்போ விஜய் அவத்தை பார்க்கறதுக்காக சினிமா நடிகராகவே அந்த கவாச்சினே வச்சுக்குவோமே, பார்க்கறதுக்காக அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தள்ளி வராங்க, 100 கிலோமீட்டர் தள்ளி வராங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வரவே அந்த ஓட்டை போட மாட்டானா? இந்த 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 அவர் கூட்டின கூட்டம் எல்லாமே ஓட்டா போடுறது தான், வாக்கா மாறாதுன்னு சொல்ல முடியும். எல்லாம் ரசிகர்கள் தான், ரசிகர்கள் ஒரு தொண்டர்களாக மாறினவங்க தான். அவங்க எப்படி ஓட்டு போடாமல் இருப்பாங்க? இது பார்க்க வந்த கூட்டம்னா திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் அவங்க போனாங்களா அவர் பார்க்கறதுக்கு? இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் அடிச்சு பிடிச்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய ரசிகர்கள் போறாங்க. அவர் ரசிகர்கள் தான் தொண்டராக மாறினது, அரசியல் கட்சியாக மாறினாலும் தொண்டராக மாறினது. அதெல்லாம் சும்மா சொல்றது. இந்த கூடின கூட்டம் ஓட்டா விடாது, எல்லாம் அவரை பார்க்க தானே போறோம். அப்படி பார்க்காத இவ்வளவு அடித்தடியில் போய் நிற்கி பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. நீங்க அந்த காலங்கள் வேறு, இந்த காலங்கள் வேற. ஒரு காலத்துல வந்து திரை நட்சத்திரங்களை பார்க்கறது மிகப்பெரிய இதுவாக, ஏன்னா ஸ்டுடியோக்குள்ளேயே இருந்த சினிமா, ஸ்டுடியோவை தவிர வெளியில் வந்தது கிடையாது. அதுவே பல பேருக்கு அந்த காலத்தில் தகவலும் தெரியாது. இப்போ சோசியல் மீடியா இருக்கனால இப்போ விஜய் திருச்சி வராரு, எங்கண்ணா வராருன்னு அப்படி பார்க்க முடியுது. அதான் இதெல்லாமே வந்த கூட்டம் தான், ஓட்டா மாறாதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன நம்ம சொல்கிற கணக்கில் என்னென்னா ஸ்பிளிட் ஆகிற இது இத்தனை தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற 30,000-40,000 பேர் அப்படிங்கிறது கிளம்பி வந்திருக்காங்கன்றது உண்மைதான். அப்போது இது வந்து இந்த 30,000 ஓட்டா தான் மாறும். சும்மா இவங்க சொல்கிறது ஓட்டா மாறாது. இந்த கிளம்பி வந்த கூட்டம் எல்லாமே விஜய் கூட்டப்போட கூட்டம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பலம் என்னங்கிறது மற்ற நடுநிலை வாக்காளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு தான் நீங்கள் இது பண்ண முடியும். இவருடைய விஜய்க்கு மட்டுமா ரசிகர்கள், அஜித்துக்கு ரசிகர்கள், விஜய் சேதுபதிக்கு ரசிகர்கள், இந்த ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல. அப்போ இவரோட ரசிகர்கள் ஓட்டு இவருக்கு உண்டு. ஆனால் மற்ற பெண்கள் ஓட்டு, நம்ம நடுநிலையாளர்கள் ஓட்டு, எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு தீர்மானிக்கிறவங்க ஓட்டெல்லாம் யாருக்கு விழ போகுதுன்னு நமக்கு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது இப்போ வரைக்கும். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளம் பெண்கள், முஸ்லீம் பெண்கள் இருக்காங்க, கிறிஸ்தவ அந்த புகைப்படம் வச்சு இருக்காங்க, 3 மதங்கள் இருக்கிற மாதிரிலாம் கூட்டங்கள் வருது. இப்போ அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அதான் கூட்டம்லாம் வந்ததுன்னா அதான் இவங்க வந்து பொறாமையில வேணா சொல்லலாம். அதெல்லாம் வந்த கூட்டம் சும்மா கூட்டம், தவக்கலை கூட்டம் வந்துச்சுன்னா ஒரு அரசியல் தலைவரா நயன்தாரா கூட்டம் வரும்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல. அது எல்லாமே அவருக்கு வந்த கூட்டத்தை பார்த்து வியந்து அதை வெளியில் காமிக்காமல் பேசக்கூடிய பேச்சு தான் அது. வெளியில் ஒத்துக்க முடியாதுல்ல. என்னை விட கூட்டம் விஜய்க்கு அருமையாக வந்திருக்குப்பா அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது? கட்சியில் ஒருத்தன் பேசுனா அவ்வளோதான், நீ விஜய் கட்சியில் சேர்ந்துக்கப்பான்னு சொல்லி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஆகி போயிடும். ஓகே. ஆனால் பொய் பேச கற்றுக்கணும் மற்ற கட்சியில இருந்தா. இதில் மற்ற கட்சி தான் கூட்டம் வாக்கா மாறாதுப்பா. அதெல்லாம் சொல்கிறது தான். எல்லாரும் ஒன்றே அடுத்த ஒன்று இப்படி தான் வந்து ஏற்கனவே விஜயகாந்துக்கு வந்த கூட்டம், சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டம், இதெல்லாம் உண்மை தான். சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமாக ஆந்திரால அதெல்லாம் கூட்டின கூட்டம் தான். அது ஒரு சில இடத்துல ஒரு சில கணக்குகள் பொய்த்து போகலாம். நீங்கள் இது இப்போ நீங்கள் விஜயகாந்த் வந்தார், ஒன்றில் தான் ஜெயிச்சார், இதெல்லாம் நீங்கள் பழைய கணக்குகளை வைத்து நம்ம பேச முடியாது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா டி ராஜேந்திர கட்சி ஆரம்பித்தார், பாக்கியராஜ் ஆரம்பித்தார். பாக்கியராஜ் ஆரம்பித்ததுக்கும் டி ராஜேந்திர ஆரம்பிச்சதுக்கும் நீங்கள் விஜய் ஆரம்பிச்சதுக்கு வித்தியாசங்கள் நம்ம கண்கூட பார்க்குறோம்ல. அவங்களுக்கு கட்சியார் நடத்துறாரு, டி ராஜேந்திரன் கட்சி நடத்திட்டு தான் இருக்காரு, லட்சிய திமுக. இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ கருப்பழனியப்பன் அவர் கூட ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தாரு, விஜய் அவர்கள் திருவாரூரில் பேசினா நான் வந்து விமர்சிக்க மாட்டேன், ஏன்னா அடுத்த எலெக்ஷனை நம்ம தான் ராஜ்யசபா சீட் தர போகிறோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு. அதை இவரை வச்சு யாரு, கமலை வச்சு. அதாவது தான் கமல் வேற, சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு, சிவாஜி கட்சியாக தோற்று போனார். நீங்கள் இந்த தோற்று போனவங்களையா கணக்கெடுத்து ஒருத்தர் நம்ம ஈக்குவல் பண்ணி பேச முடியாது. யார் அதை தோற்று போன சிவாஜி ஏற்கனவே இது பண்ணார், விஜயகாந்த் இன்னைக்கு கட்சியார் நிலைமை குறைவாக இருக்குது. ஆந்திராவில் சிரஞ்சீவி இன்னைக்கு கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாரு, சினிமாக்கு போயிட்டாரு. இதெல்லாம் சரத்குமார் பிஜேபி நினைச்சார். இதெல்லாமே சரிதான். அவர் புதுசாக வந்தவர் வந்து எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரோ அதான் பார்ப்பாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் நினைச்சுன்னு தான் பார்ப்பாரு. கமலஹாசன் போனதுக்கு காரணம் கமலஹாசனே தான், வேற யாருமே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசனுக்கும் கமலஹாசனுக்கும் இருந்த போட்டியில் டஃப் கொடுத்து கடைசியில் தான் குறைஞ்ச ஓட்டு வித்தியாசம் வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க. அவர் அரசியலை வந்து முழுமையாக அவர் எடுத்துக்கல. அவர் வந்து பிக் பாஸ்லையும் சினிமாலையும் தான் அவர், ஏன்னா சினிமாவில் மிகப்பெரிய நாயகன், உலக நாயகன்றது உண்மை, மிகப்பெரிய நடிகர் இல்லையா, அது மாற்றமே கிடையாது. அவர் மிகப்பெரிய விரும்புவதும் சினிமாவை தான். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா சினிமா விட்டுட்டார்ல, படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல, ஜனநாயகனா அதான் லாஸ்ட் படம், இனிமேல் முழுக்க இதுதான் அப்படின்னு இறங்குறாரு.
அதுதான் இன்னொன்று சொல்கிறாரு, கமலே சொல்கிறாருல, 24x7 அரசியல்வாதி கிடையாது, முழு நேர அரசியல்வாதியாக யாரும் இருக்க முடியாது. முழு நேர அரசியல்வாதியாக இருக்கலாம் திமுக அதிமுக காரணம் செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் முழு அரசியல் தான் முழு நேர தொழில். அதில் இருக்கக்கூடிய பல லாபங்கள்லாம் கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, காலையிலேருந்து அவருக்கு வேறு சிந்தனையே எதுவுமே கிடையாது. எந்திரிக்கிறார், தூங்கும்போது தான் தானே தூங்குவார்னு நினைக்கிறேன். அரசியல் தான் அவர் ரத்தத்தில் கலந்தது அவங்களுக்கெல்லாம். ஆமாம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காலையில் எந்திரிச்சு யோசிப்பாராம், என்ன இன்றைக்கி ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கே, என்ன அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தால் ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கணும். எதிர்கட்சியாக தான் பிரச்சனை ஏதை உண்டாக்கணும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனை சும்மாவே இருக்கணும், பிரச்சனையும் கிடையாது. ஒன்று செய்ய நேரம் தூத்துக்குடி மாவட்ட யார் அங்கே போய் அவனை போய் அவருக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற ஆளை 2 இன்னொரு போஸ்டிங் போடு அப்படிங்கிறது. 2 பேர் கிளம்பி இங்கே வருவாங்க, என்ன தலைவரேன்ட்டு வா ஒன்று பஞ்சாயத்தை உட்காந்து பேசுறது. நீங்கள் அவரை காரில் போகும்போது பார்த்துருக்கீங்களா? அறிவாலயத்துக்கு போகும்போதோ இதுக்கு போகும்போதோ பேப்பர் படிச்சுட்டே தான் போவார், பேப்பர் ஏதாவது புக்கு படிச்சுட்டே தான் போவார். எல்லாம் அரசியல் சம்பந்தம் தான். அவங்க ரத்தத்தில் பிளட்டில் ஊர்னது இது அரசியல். கமலஹாசன் வந்து முழு நேர அரசியல்வாதி, கமலஹாசன் இல்லாமல் இருக்கலாம். இங்கே முழு நேர அரசியல்வாதி மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பாதி பிக் பாஸ், பாதி சினிமா இதுக்கு ஷூட்டிங் போகிறேன், இந்தியன் 2 போகிறேன், நான் வந்து பார்த்துக்கிறேன், பிக் பாஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அரசியலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமே தவிர, இவர் அவரை நினச்சிக்கிட்டே எல்லாரையும் சொல்ல முடியாதுல்ல. அவரை ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இது முழு நேர அரசியலாக இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு தொழில் அரசியல் கிடையாது. இது தொழில் அரசியலாக இருந்தால் மட்டும்தான் இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் அரசியல் பண்ண முடியும். இன்னொரு கொஸ்டின் சார், இப்போ விஜய் அவர்கள் பேசினது வந்து திருவாரூரில் பேசினது வந்து பாராட்டுக்குரியதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஏன்னா மற்ற கட்சி திமுக யாருமே எதிர்கட்சியே, அதிமுக கூட அந்த அளவுக்கு எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து அவர் தான் சொல்றாருல, திமுகவும் தாவேகாவுக்கு மட்டும் தான் போட்டி அப்படின்னு ஒரு கட்டமைக்கப்படுது. குடும்பத்தை எதிர்க்கிறதுக்கு வந்து போல்டா ஒரு நீங்க வந்து கொள்ளையடிச்சு நீங்க வாழ்ற உங்களுக்கே எப்படி இருக்குன்னா, சொந்தமா சுயமா சம்பாதிச்சு வாழ்ற எனக்கு எப்படி இருக்கும் அந்த சொல்லி அதான் நேரடி. அதாவது இப்போ திமுக இங்க ஆளுங்கட்சி, அப்ப அவர் எதிர்க்க வேண்டிய திமுக தானே இருக்க முடியும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அதிமுக பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு, அதிமுக பத்தி சீமானையும் சொல்லுவாங்க, அதிமுக பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அதிமுகன்ற பீரியடில் கிடையாது அரசு, இன்னைக்கு இதில் கிடையாது, ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி தானே சொல்ல முடியும். அதே முன்னாடி சொல்லுவாங்க பாஜக எதிர்க்க மாட்டார், இவர் பாஜக தான் பின்னாடி இருந்து இயக்குது விஜய். அதான் பி டீம் இந்த ஆரம்பிச்ச சீமான சொன்ன மாதிரி தான். அவர் சீமானவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜேபியோட பி டீமு, ஏ டீமு, பி டீமு, சி டீம்லாம் சொல்கிறாங்க. சீமா கூட கிண்டலுக்கு சொல்லிப்பாரு, ஆமாம் நான் பி டீம் தான், திமுக தான் ஏ டீம் அப்படின்னு இருப்பாரு பாஜக. ஆனால் அவரோட எதிர்ப்புலையும் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவோட எதிர்ப்பை குறைச்சிட்டு முழுக்க விஜய். ஏன்னா அவருடைய ஓட்டு ஸ்பிளிட் ஆயிருமோன்ற ஒரு சிக்கல் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அங்கேயும் ஃபுல்லாக இளைஞர்கள் கூட்டம் தான் அவர்கிட்ட இருக்கிறதும், இங்கேயும் பூரா இளைஞர்கள் கூட்டம். அதனால் இது அங்கே மாறுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், கண்டிப்பாக இருக்க தானே செய்யும், எல்லாருக்கும் இருக்கும். எடப்பாடிக்குன்னா பயப்பட அவசியமே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் தான் அவருடைய குறிக்கோள். அவர் ஒன்றும் சிஎம் ஆகணும்லாம் மைண்டுக்குள்ளே நினச்சிக்கவே மாட்டார். அவருக்கே தெரியும் அவருக்கு மிக முக்கியமான விஷயம். சீமான் அவர்களும் சிஎம் ஆகணும்னா நினச்சிக்க மாட்டாரா சிலது நம்ம கேள்விப்படுறோம்ல. அவருக்கும் முதல்வர் ஆசைலாம் கிடையாது, அப்படியே கட்சியை ரன் பண்ணிக்கிட்டு திரள் நிதி திரட்டிக்கிட்டு போகணும். அந்த மாதிரி திரள் நிதி திரட்டா அதெல்லாம் எல்லாரும் சொன்னா எல்லாரும் தான் கட்சி நன்கொடை வாங்குறாங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட பேசுறது கம்மியா இருக்கு, மக்கள்கிட்ட மாநாடு நடத்த மாட்டாரு, பார்த்தா மர மாநாடு மலைகளின் மாநாடு இப்படி நடத்திட்டு இருக்காரு, அது என்ன காரணமா இருக்கும்? அவர் இயற்கை மேல எனக்கு ஆர்வம் இருக்குன்றாரு. மலைகளின் மாநாடு வர சனிக்கிழமையும் மலைகளின் மாநாடு நடத்துறாரு. இதுக்கு முன்னால நாடுகளை வச்சு நடத்துறாரு, மாடுகள் வச்சு பண்ணாரு. அதனால மரங்களை வச்சு பண்ணாரு. அவருக்கு ஒரு இயற்கை மேல ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறத காமிக்குது. அது கேலி கிண்டல். அதுக்கு வாக்கு போற இது இல்லைன்னு தெரியுமில்ல அவருக்கு. எதுக்கு மரங்கள் மாடுகளுக்கெல்லாம் வாக்கு கிடையாது இல்ல? மரங்களுக்கு வாக்கு கிடையாது, அதை நேசிக்கிறவங்களுக்கு வாக்கு இருக்குல்ல, இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு வாக்கு இருக்குல்ல, மலைகளை நேசிக்கிறவங்களுக்கு வாக்கு இருக்குல்ல. அதுதான் அவருடைய கான்செப்ட். அவர் கான்செப்ட் இயற்கையே அவர் விவசாயமே இயற்கை விவசாயங்கிறாரு, எல்லாமே அது சம்மந்தமாக தானே பேசுறாரு. அப்படி ஒன்று அவருடைய இது. அது கேலி கிண்டல்களுக்கு ஆளாகிறத யோசிங்கன்னா இவங்கெல்லாம் அரசியலே பண்ண முடியாது. அவரே சொல்லுவார், சீமானே சொல்கிறாரு, நான் என்னை அவன் சொல்கிறான், என்னை இப்படி சொல்கிறான் யோசிச்சேன்னா நான் இருக்க முடியாது, அவன் பாட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோம், அவ்வளோதான். நீங்கள் கமெண்ட்டில் கீழே பேச அதை நீங்கள் கமெண்ட்டை படித்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பேசவே முடியாது. இப்படி தான் பேசணும்னு அவங்க ஜட்ஜ் பண்ணுறது நீங்கள் பேச முடியாதுல்ல. அவருடைய இலக்கு அது அந்த மாதிரி தான்.
அந்த விஜய் மேட்டர் சொன்னீங்களே திருவாரூர். அதான் இப்போ திருவாரூரில் விஜய் வந்து திமுக அட்டாக் பண்ணி பேசினார். திமுகவை தான் அவர் அட்டாக் பண்ணணும், அவர் வழி கிடையாது. திமுக கூட அட்டாக் பண்ணல, திமுக கருணாநிதி குடும்பத்தை தான் அட்டாக் பண்ணி பேசினார். ஆமாம், திருவாரூர் போயிருக்காருல்ல, அதனால அங்கே திரும்ப அவங்க குடும்பத்தை தானே அட்டாக் பண்ணணும். திருவாரூர் தானே அவங்க சொந்த ஊர், அதனால அந்த இடத்த அட்டாக் பண்ணிட்டார். நாகப்பட்டினத்தில் பேசினாரு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு எல்லா இதுலேயுமே திரு ஸ்டாலின் அவர்கள் தாக்குவா இருந்தது. ஏன்னா ஆட்சியில் இருக்காங்க ஒருன்னு, அவங்கள தான் தாக்கணும். இப்போ வெளிநாடு முதலீடுன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களே அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கு? வெளிநாட்டு முதலீடுகள் பற்றி எல்லாருக்குமே புரியும். இவங்க இந்த வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. ஆமாம், இவங்க இதே மாதிரி இவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது திமுக சொல்லுது. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநாட்டு போய் முதலீடு போகும்போது இவங்க திமுக வந்து வெள்ளை அறிக்கை கேட்டாங்க. இப்போ கேட்டால் அது மறைச்சு பண்ணாங்க, நாங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக பண்ணுறோம். என்னத்தை ஓப்பனாக பண்ணுறாங்கன்னு புரியல. இதுக்கு முன்பு நடத்துனாங்க தெரியுமா, ஒரு இதில் ட்ரேட் சென்டர்லாம் ஒரு முதலீடு, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எத்தனை பேர் இங்கே முதலீடுகள் வைத்தாங்க, ஏற்கனவே முதலீடு போனால் அந்த பணம்லாம் என்ன ஆச்சு, முதலீடு அது அந்த விஷயமே புரியாது. இந்த முதலீடு இவங்க எத்தனை முதலீடை கவர்ந்து வந்தாங்க. இதனால இப்போ இது போன தடவை செஞ்சு இப்போ எடப்பாடி அவர்களே சொல்லுவோமே, அவர் முதலீடு கவர்ந்துட்டு வந்தாருன்னு சொன்னார்ல. இப்போ அந்த எத்தனை தொழில்கள் இங்கே வச்சது, எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைத்தது, இது எதுவுமே நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. இன்னொன்று அண்ணாமலை அவர் சொல்லியிருப்பாங்க சார், இப்போ ஜெர்மனி போகிறாரு, ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 2 நாளில் இருந்தால் 10,000 கோடி நான் தரேன், 30,000 கோடி நான் தரேன்னு ஒரு கம்பெனி சொல்ல மாட்டாங்க. ஒரு மாதம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் மீடியம் ஆல்ரெடி இவங்க இங்கேருந்து பேசிட்டு தானே போவாங்க. ஆல்ரெடி இங்கே தொழில்துறை அமைச்சரை வச்சு செக்ரட்டரி அவங்கெல்லாம் வச்சு இங்கேருந்து அவங்க கம்பெனிலாம் பேசி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி தானே போகிறாங்க. அவங்க இங்கேருந்து இப்போ இறங்கினோன்னா வாங்க 10,000 கோடி கொடுங்கன்னு யாரும் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டு தான் போவாங்க. இல்லை, அண்ணாமலை அவர் என்ன சொன்னார்னா, போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை இந்த கம்பெனியை அப்ரோச் பண்ண போகிறோன்னு ஒரு அதெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அது யாருமே கொடுக்கறது இல்லை. வந்ததுக்கு அப்புறமும் ஒரு இது கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்க மாட்டாங்க? என்ன அதுக்கு தான் வெள்ளை அறிக்கைன்றாங்க. இத்தனை பேரை பார்க்குறோம், இவ்வளவு கிடைச்சிருக்கு, இதனால இவ்வளவு பயன் இருக்கு அப்படிங்கிறது ஒன்று வரணும்ல. போன தடவை போனீங்கல்ல, போன தடவைலாம் போயிட்டு வந்து வெள்ளை அறிக்கை வருது இல்லையோ, ஒரு புகைப்படங்கள் வருது இல்லை. நீங்கள் போன தடவை போனீங்கல்ல, போன தடவை போய் இப்போ போன வருஷம் போனோம். போன வருஷம் இந்த ஒரு வருஷத்தில் போன தடவை போனோம். இந்த தடவை போனதை விட்டுருங்க. சென்ற முறை போனப்போ எங்களுக்கு இத்தனை ஆயிரம் முதலீடுகள் கிடைத்தது, இத்தனை கம்பெனி எங்களை முதலீடு பண்ணுறாங்க, இந்த இத்தனை முதலீடு பண்ணினதுலேருந்து இந்த தமிழகத்துக்கு இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது, இத்தனை % நமக்கு லாபம் கிடைத்தது அப்படிங்கிற ப்ரூஃப் சொல்லணும்ல. அது யாருமே இவரும் இல்லை. நீங்கள் முதலீடுகளை கவர போகிற எந்த முதலமைச்சரும் சொல்கிறது கிடையாது. போகிறதுக்கு முன்னாடி பண்ணது என்ன நடந்துச்சு அப்படி சொல்லணும். நீங்கள் முதல் தடவை சக்ஸஸ் இருந்தால் 2வது தடவை போகணும். நீங்கள் முதல் தடவை சக்ஸஸ் பண்ணணும்ல. அப்போ இப்போ பண்ணியிருக்கேன். அப்போ விஜய் அவர் சொல்கிறது கரெக்டு தானே, இது குடும்பத்தோட முதலீடு தானே வெளிநாட்டில் பண்ணுறதுக்கு. அதுக்கான இவங்க வெளியில் பேசப்படுறது அப்படி தான் பேசப்படுதுன்னு வச்சுங்க. இவங்க முதலீடுகளை கவர போல முதலீடு செய்ய போயிருக்காங்கன்னு இவர் சொல்கிறாரு. எடப்பாடியே தான் சொல்கிறாரு, விஜய் அவர்களும் அதான் சொல்கிறாங்க. உண்மை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் புரியும். ஓகே, இன்னொன்று திமுக அமைச்சர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, முக்கால்வாசி பாதி அமைச்சர்கள் வந்து ஸ்டாலின் குடும்பத்திற்கு வேலை செய்கிறதுலே பாதி போயிடுது மக்களுக்கு. அதே சொல்லியிருக்காரு. ஆமாம், அது மக்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. இது மாதிரி சேகர் பாபு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ சிஎம் கான்வாய் போச்சுன்னா சேகர் பாபு பின்னால் தான் வந்துருக்காரு. எப்போ பார்த்தா பின்னாலே இருப்பாரு. அந்த பக்கம் போனால் ஏவா வேலு பின்னாலே இருப்பாரு. அங்கே சிஎம் வீட்டில் யாரும் இறந்தாங்கன்னா இவர் சேர் எடுத்து கொடுக்க எல்லாமே இவங்க தான். அது இப்போ ஏவா வேலு தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காராம் அங்கே டோட்டல் கண்ட்ரோல். அதனால சில சீனியர்களுக்கு நடுவில் பல உரசல்லாம் இருக்கு போல. அமைச்சர் சேகர் பாபு கோச்சுக்குவாரு அமைச்சர். அதான் யார் 2வது இடம் அப்படின்ற சிக்கல் தான் அது. இங்கே லோக்கலில் சேகர் பாபு தான் பின்னால் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவர் அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் உண்மை இல்லாமலும் இல்லை. இவங்க கூடயே சிஎம் கூடயே கான்வாயிலேயே சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்கன்றது உண்மைதான். நம்ம கண்மூடாக பார்க்குறோம்ல. நீங்கள் பாருங்கள், அன்னைக்கு கூட ஜெமினி பிரிட்ஜில் கீழே பார்த்தீங்கன்னா பேக்கில் இவர் தான் உட்காந்துருக்காரு. இல்லை, அரசு நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பின்னாடி ஏதாச்சும் ஒன்று இந்த சேர் எடுத்தாரு, ஏதாச்சும் அவங்க குடும்ப விழாக்கள் எல்லாத்தையும். அதனால தான் அது குற்றம் சாட்டுறாங்க. குற்றம் சாட்டுறது தவறு கிடையாது. இவங்க என்ன செய்கிறாங்களோ அதானே சொல்கிறாங்க. எத்தனை அமைச்சர்கள் சிட்டி, அதுவும் இங்கே சிட்டியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே நிழலாகவே பின்னால் போயிட்டே இருக்காங்க. அது ஒன்று. இன்னொரு சில அமைச்சர்கள் வந்து நேரடியாக குடும்பத்தோட கான்டாக்ட். ஆமாம், அவங்களாம் குடும்பத்தோட கான்டாக்ட். அப்படிங்கும்போது அவங்க நெருக்கம் இங்கெல்லாம் 2-3 பிரிஞ்சிருக்கு. சிஎம்மோட நெருக்கம் பாதி, அவரோட உதயநிதி அவர்களோட நெருக்கம் பாதி, சபரீசன் அவர்களோட நெருக்கம் பாதி, அவங்க நேரடியாக அவங்க சிஎம் வீட்டில் நெருக்கம் பாதி, எல்லாம் இந்த மாதிரி அமைச்சர்களோட பிரிவினை அதிகமாக இருக்குது அப்படின்றத குற்றச்சாட்டு. அப்படின்னு தான் அவருடைய குற்றச்சாட்டு. அதுதான் குற்றச்சாட்டு. விஜய் ஒரு குற்றச்சாட்டு. குடும்பம் அவர் சொல்கிறதே அதானே, குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்கிறது காரணமே அதுதானே. ஆமாம். இப்போ ஓகே சார், இப்போ விஜய் அவர்களுக்கு வைக்கக்கூடிய நிபந்தனைகள் வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு வைக்கிறாங்களே,
இப்போ நிபந்தனைகள்லாம் சரியானதா? அதான் அதெல்லாம் ஒரு தேவையில்லாத நிபந்தனை. அதிகம் ரொம்ப கட்டுப்பாடு விதிக்கிறதா அவரே சொல்றாரு இல்லையா? இவ்வளவு நிமிஷம் தான் பேசணும், ஒரு நிமிஷம் பேசக்கூடாது, கையை காட்டக்கூடாது, பஸ் ஓட்டி எந்திரிக்கக்கூடாது. இதெல்லாம் இது தேவையில்லாத. மக்கள் மத்தியில ஒரு அனுதாப ஓட்டு மாதிரி வரலாம் வரலாம் வரலாம். இது ரொம்ப போக போக இதை இவங்க குறைச்சிக்கிறது நல்லது. நீங்க ஒருத்தர் ரொம்ப கட்டுப்பாடு விதிக்க 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 அதை முந்தி மாதிரி கிடையாது. இப்ப எல்லாமே வெளியில தெரிஞ்சுது. விஜயகாந்த் அவர்களுக்குலாம் ஆரம்பத்துல வச்சதெல்லாம் மண்டபத்தை அடிச்சது. சோஷியல் மீடியாலாம் அப்ப இல்ல, பெருசா இல்ல. 2016 இல்ல எலெக்ஷன் அப்பெல்லாம் பெரிய சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு பெருசா வளர்ச்சி கிடையாது இல்லையா? ஆனா கலைஞரோட ஒப்பிடும்போது ஸ்டாலின் இந்த திமுக வந்து கொஞ்சம் நிபந்தனைகள் விதிக்கிறது கம்மியா தானே இருக்கு. இல்ல இல்ல இவங்களும் அதிகமா பண்றாங்க அப்படின்னு தான் ஒரு தகவல் சொல்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாது. பஸ்ஸை விட்டு வெளியே ஏறக்கூடாது, இந்த இடத்துலலாம் இறங்கணும், இந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க கட்டுப்பாடுகள் வெடி கூடாது. இவங்க வெடி வெடிக்காம இருக்காங்களா? அது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சரி, எந்த மாநாட்டுல திமுக நடத்துற மாநாடோ அதிமுக நடத்துற மாநாடோ அந்த கரண்ட் எங்கேருந்து வருது? கம்பி தான். கம்பி தானே. இவ்வளவு பேசுறாங்கல்ல, அத்தனை டியூப்லைட்டு, அத்தனை அலங்கார செட்டு எல்லாம் போடுறாங்கல்ல, எந்த இடத்துல இருந்து நீங்க எடுக்கிறீங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்கா? இப்போ நேரு ஸ்டேடியத்தில் வைக்கிறீங்கன்னா நேரு ஸ்டேடியத்துக்கு ஒரு பணம் கட்டுறோம், அந்த இடத்துல அவங்கள சப்ளை பண்ணுறோம், அதுக்கு பணம் கட்டுறாங்க, சரியாகி போச்சு. நீங்கள் மாநாடுன்னு போட்டு ஒரு இடத்துல போடுறீங்க, அந்த இடத்துல இருந்து பக்கத்தில் கரூர்லாம் சொல்ல தேவை. 30 விழா கரூர் சொல்லவே தேவை. செந்தில் பாலாஜி நடத்துறாங்கன்னா சொல்ல தேவையில்ல. கரண்ட் ஜென்ரேட்டர் தான் வச்சிருக்காங்க. எங்கேருந்து வருது? யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? பொதுக்கூட்டம் நடத்த மாநாடு நடத்துகிற அரசியல் கட்சிகளுக்கு எங்கேருந்து கரண்ட் சப்ளை வருது? இந்த இடத்துல இவ்வளவு பணம் கட்டியிருக்கோம் அப்படின்னு இது வரைக்கும். இது கேட்டால் வெள்ளை அறிக்கைலாம் இதுக்கு தான் கொடுக்கணும். மாநாடு நடத்துகிற 3 நாள் 2 நாள் மாநாடு நடத்துறீங்க, எங்கேருந்து அந்த பணம்? அவன் உங்கள் வீட்டில் நீங்கள் இது குறைவாக யூஸ் பண்ணுங்கள், இப்போ மின்சாரத்தை, ஏன்னா மின்சார தட்டுப்பாடு, மின்சார தட்டுப்பாடு ஏற்படுறது மக்களுக்கு. இவங்க வந்து மக்களுக்கு அறிவுறுத்துறது, அதிகமாக நீங்கள் மின்சார செலவழிக்காதீர்கள், ஏனென்றால் இங்கே வந்து மின்சாரம் கிடைப்பதற்கு கடினமாக உள்ளது, எல்லாம் கடினமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி வருது? அதே மாதிரி அந்த 5000 10,000 டியூப்லைட் கட்டுறீங்க, அத்தனை ஸ்டேஜில் அலங்கார வளைவு, அவ்வளோ வளைவு சீரியல் செட் வைக்கிறீங்க, அவ்வளோ வைக்கிறீங்க, என்ன ஆச்சு கரண்ட்டோட செலவு? இன்னொன்று சார், இப்போ திருவாரூரில் வந்து இதில் நம்ம விஜய் அவர்கள் கிரெயின் மூலயமா, நாகப்பட்டினம் நினைக்கிறேன், கிரெயின் மூலயமா மாலை போட்டாங்கல்ல, அந்த கிரெயின் உரிமையாளர் மீதும் வழக்கு போட்டிருக்காங்க. மக்களுக்கு இடையூறாக இருந்துச்சு, பயத்தை ஏற்படுத்துச்சு, அந்த பிரிவினுக்குள்ள வழக்கு. ரோடு மேலே இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கோ நம்ம நிறைய பேர் திமுக காரங்களுக்குலாம் இந்த மாதிரி கிரெயின் மூலியமா போட்டுருக்காங்க. அதெல்லாம் கேஸ் ஆகாது. பஸ் வருது, அவர் பஸ்ஸில் வராருல, பஸ் பெரிய பஸ்ஸாக இருக்குது, தர ரொம்ப டேமேஜ் ஆகும்னு கூட கேஸ் போடுவாங்க. ஆமாம், கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. விஜய் அடுத்தது இன்னொரு வேற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் வழக்குன்னா இது வந்து மக்கள் மத்தியில் எப்படி? மக்கள் மத்தியில் ஒரு இது ரொம்ப இந்த மாதிரி பண்ண ஒரு அனுதாபங்களை கூட வர வைக்கலாம். ஆல்ரெடி ஒரு புகழுக்குரிய ஒரு ஆள் அதாவது ஒரு சினிமாக்காரர் அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறலாம் இரண்டாவது. அப்போ ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்குது. சினிமா நேராக வந்தவன் சைடாக சிஎம், கம்யூனிஸ்டுகள், பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ஸே கூட சொல்கிறேன், இவங்க கம்யூனிஸ்டுகள் எல்லாம் எல்லாருமே படிப்படியாக ஆரம்ப காலத்திலேருந்து ரோட்டில் போராட்டங்கள் பண்ணி பல ஆண்டுகள்லாம் உழைச்சி வராங்க, சிறைக்கு எல்லாம் போயிட்டு தான் வராங்க. இப்போ விஜய் மாதிரி ஆட்கள்லாம் அந்த திரை கவர்ச்சி இருக்குன்றது ஸ்ட்ரைட்டாக வந்துடுறாரு. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. யாரும் வரணும் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ரீசன் சார், இப்போ திமுக வந்து விஜய் எதிர்க்க பாயிண்ட் கிடைக்கல. இப்போ திமுகனா ஊழல் கட்சி, அதிமுகனா போன ஆட்சியில் இப்படி பண்ணீங்க, சீமானா எடுத்ததும் இந்த திரள் நீதி, அந்த விஜயலட்சுமின்னு ஏதாச்சும் கொண்டு வந்தோம். இப்போ விஜய் அவர்களுக்கு எதிர்க்க கட்சி அந்த திமுகவுக்கு என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல தெரியலையா? ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க அப்பதான் வராரு, புதுசா வராரு. நடிகைகளை பத்தி ஏதாச்சும் ஒன்று, அந்த படத்துல பண்ணாரு, இந்த பாட்டு பண்ணாரு, இப்படி பண்ணா நீங்க ஏதாவது சொல்ல, அந்த நடிகையோட கான்டாக்ட் ஏதாவது சொல்ல வேண்டியதானே தவிர வேற என்ன சொல்ல முடியும்? ஏன்னா புதுசா தானே வராரு அவர் ஆல்ரெடி அவர் எதிர்க்கிறாருன்னா நீங்க கட்சியில் ஆட்சியில் இருந்துட்டீங்க, தன் தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவர் என்னத்தை சொல்ல முடியும்? என்ன சொல்லலாம், இத்தனை 1000 வாங்கிட்டு வரி கட்டலை அப்படின்னு சொல்லலாம், கடைசியில் டாக்ஸ் கொடுத்துட்டாப்ல. தமிழகத்தில் நம்பர் 1 ஒரு டாக்ஸ் கட்டினதுன்னு சொல்லி அந்த இதையும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி கட்சி ஆரம்பிக்கணும்னு இது மாதிரி ப்ராப்பராக இருந்தால் கட்சியும் ஆரம்பிக்க முடியும், இந்த ரூலில் இருக்குல்ல சார். டாக்ஸ் கட்டாமல் அதெல்லாம் பக்காவாக தானே இருக்கு. நீங்கள் வரி ஏய்ப்பு செய்யறதெல்லாம் திமுக அதிமுக காரங்களுக்கெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி. அப்போ மட்டும் இந்த போவாங்கள்ல இந்த வாக்கு இதுக்கு மட்டும் சொத்து நிலவரம் கொடுக்கும்போது மட்டும் இருப்பு மட்டும் எனக்கு 10,000 தான் கையில் இருக்குது, அந்த மாதிரி தேர்தல் கமிஷனில் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வந்துடும். அது எப்படி என்னடா நம்ம இப்படி சொல்லும்போது எப்படி நம்புறது? 10,000 ரூபா தேர்தல் கமிஷன் தெரியும் தானே சார்? இதெல்லாம் தேர்தல் நமக்கே தெரியுது, தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா? ரொம்ப ஒரு மாதம் காமெடியாக போயிடும். ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் நமக்கே தெரியுது 15 காரோட தான் போகிறாரு. சொந்த கார் மனைவி பேரில் 1,
மொத்த கையிருப்பு 72,136 ரூபாய். ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். கையிருப்பு. அப்புறம் வந்து நகை வந்து ஒரு மொத்தம் 22 பவுன், மொத்த பவுனு 22 தான். கை அவங்க வீட்டில் கைக்கு மட்டுமே 22 பவுன். அன்னைக்கு ஏதாச்சும் வித்துருப்பாங்க அப்படின்னு போடுவாங்க. கார் வந்து இதில் லோன் கட்டி கார் வாங்கியிருப்பாங்க. ஆமாம் பாவம், ரொம்ப கஷ்டப்படுற ஆள் தானே. எல்லாமே அப்படி தான். இந்த பணக்காரங்களாம் லோன் போட்டு தான் வாங்குவாங்க. ஜெகத்ரட்சன் அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடையாறில் அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா 15 கார் நிற்கும் உள்ள, வரிசையாக நிற்கும். தேர்தல் கமிஷன் அவரை வந்து இறங்கி அவர் வந்து எந்த காரில் ஏறுவாருங்கிறது அவர்கிட்ட லாஸ்ட் டயத்தில் தான் தெரியும். அந்த காரை எடுப்பாங்க. மிச்ச கார்லாம் அங்கே நிற்கும். பின்னால் வர்றதுக்கு ஒரு 5 கார் வரும், முன்னால் 4 கார் வரும், மொத்தம் ஒரு 10 கார் வருது. அவங்களோட தேர்தல் பத்திரத்தை பார்த்தீங்கன்னா கடன் லோன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு கார் எங்கே போகணுன்னே தெரியாது. நாங்கள் இன்னொன்று போடுவேன், கடன் பத்திரம்லாம் போடுவாங்க. எங்கேப்பா உங்களுக்கு எங்கேப்பா இருந்துச்சு. அதில் வந்து ஒரு சில பேர் கரெக்டாக கொடுக்குற ஆள்லாம் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு வசந்தன் இவர் இருக்கார், வசந்தகுமார் சார் இருந்தார் இல்லையா, அண்ணாச்சி இருந்தார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய ஒரிஜினல் சொத்து, அவர் தான் மிகப்பெரிய பணக்கார வேட்பாளர் அப்போ அந்த தேர்தல்லாம். ஏன்னா அவர் இத்தனை டாக்ஸ் கட்டுறேன்னு கொடுத்துட்டாரு ஓப்பனாக. வெளியே தெரிஞ்சு பணக்கார வேட்பாளர். ஆமாம், வெளியே தெரிஞ்ச பணக்கார வேட்பாளர். வெளியில் ஒரிஜினல் பணக்கார வேட்பாளர்லாம் இங்கே ரொம்ப ஏழையாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. நான் ஏழைங்க, ரொம்ப ஏழை, நல்ல வேலை காசு கேட்காம இருந்தால் போதும். தேர்தல் கமிஷன் தயவுசெய்து கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாத செலவு காசு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் போதும். அதை பார்த்து நமக்கே அதிர்ச்சி அடையே. எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாமலா இருக்கும் இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம். தெரிஞ்சுட்டு பேசாமல் விட்டுறாங்க, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ வரக்கூடிய சனிக்கிழமைகள் எப்படி இருக்கும்? விஜயோட பிரச்சாரங்கள் இன்னும் சூடு பிடிக்குமா? இல்லை அவர் அதான் இது நீங்கள் இன்னும் அந்த அவர் இந்த ஜனவரி மாதமாக அந்த படம் ரிலீஸ் போல இருக்கு. படம் அந்த மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு போல அந்த ஒர்க்லாம். ஸோ தொடர்ந்து இனிமேல் இறங்க போகிற மாதிரி தான் அவர் அவர் பேச்சுக்கு மாற்று கட்சியில் வந்து ஒரு ஏதாச்சும் எதிர்ப்பு, இந்த பிரிவினை கூட்டணி என்ன அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு காரணம் என்னென்னா, அவர் நாகப்பட்டினத்தில் பேசிட்டு, நாகப்பட்டினம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திருச்சியில் பேசுகிறாரு. பேசிட்டு வந்த 3 மணி நேரத்தில் அன்பில் மகேஷ் அதுக்கு பதில் சொல்கிறாரு. நாகப்பட்டினத்தில் பேசிட்டு வர்றாரு, உடனடியாக விளக்கம் அங்கேருந்து ஒரு 1 மணி நேரத்தில் விளக்கம் தமிழக அரசு சார்பில் விளக்கம் கொடுக்குறாங்க. மிச்சம் யாருக்கு இது மாதிரி பண்ணுறாங்க? துறைமுகத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தவறான தகவல் சொல்கிறாரு. நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து பிரசவ இது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு. கால்னு கத்திட்டு இருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டி அத்தனை பேர். யாருக்குமே விளக்கம். அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்றது புரியுது. இவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குங்கிறது புரியுது விஜய் மேல. அது நீங்க இல்லைன்னே சொல்ல முடியாது. பேசிட்டு வந்த 1 மணி நேரத்தில் பதில் கொடுக்குறாங்க தமிழக அரசு சார்பு விளக்கம் உடனடியாக. அப்போ அவர் சொல்ற குற்றச்சாட்டுகளை மக்கள் கேட்குறாங்கன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இவர் இந்த அதிமுக ரெண்டுலையுமே சரி நட்சத்திர பேச்சாளர்கள் இருக்காங்க தெரியுமா, கட்சியோட பேச்சாளர்கள், அவங்க பாட்டு குற்றச்சாட்டு என்னமோ சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் உடனே விளக்கம் சொல்கிறீங்க அப்படின்னா காரணம் என்னன்னா, விஜய் மேலே திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறது தான். வந்துருவார், சிக்கலாய் போயிடுவோம் அப்படின்னு உடனடியாக. அப்போ என்ன விஷயம்னா, மக்கள் விஜய் பேசுறதை மக்கள் கூர்ந்து கேட்குறாங்க. அத்தனை பேர் பார்க்குறாங்க. இளைஞர்கள், அந்த சின்ன மாணவர்கள்லாம் அதை கேட்குறாங்க. சின்ன பிள்ளை முதற்கொண்டு அந்த அரசியல் பேசுறதை கேட்குறாங்க. அதான் நீங்கள் நேரில் போனது வந்து ஒரு 1 லட்சம் பேர் மொத்தம் சொல்கிறேன் நேரில் பார்த்தது. ஆனால் அன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டிவியில் பார்த்தவங்க எத்தனை பேர், சோசியல் மீடியாவில் பார்த்தவங்க, லைவ் பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கே தெரியும். நம்மளே எத்தனை பார்த்தது. அவ்வளோ பேர் இருக்காங்க அவர் வாட்ச் பண்ணுறவங்க. அவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுறாங்க, அவருடைய பேச்சை கேட்குறாங்க. அப்படிங்கிறதுனால தான் ஓடோடி வந்து பதில் சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு விஜய் மேலே பயம் இருக்குங்கிறது உண்மை. ஏன்னா சீமன் அவ்வளோ பேசுகிறாரு, அவருக்கு எதுவுமே யாரும் ரிப்ளை பண்ணல. அப்போ நீங்கள் ரிப்ளை இப்போ உடனே பண்ணுறது காரணம் என்னென்னா, ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிறது. நீங்கள் வந்து அவர் வந்து சினிமாக்காரர் பெருசாக வந்து கூட்டம் கூடுறது எல்லாம் சரி. அப்போ ஏன் இவ்வளோ அவசரம் பதில் சொல்கிறீங்க? இவ்வளோ பயந்து உடனே வந்து ரிப்ளை எதுக்கு? மிச்சம் எல்லாருக்கும் பதில் சொல்கிறீங்களா உடனே? ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. உடனே அரசாங்கம் விளக்கம் தந்திருக்கு. அது வரைக்கும் எதுக்கு விஜய்க்கு மட்டும் தருது? அப்போ விஜய் மேலே ஒரு முக்கியத்துவம் திமுகவுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். விஜயோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நகர்வு என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.